வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. சோளிங்கர் அருகே வீட்டு பாத்ரூமில் குளிக்கச் சென்ற வாலிபர் மயங்கி விழுந்து மர்மமான முறையில் உயிரிழப்பு. உடலை பார்த்து பெற்றோர் கதறி அழுத சோகம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த தகரக்குப்பம் பகுதியில் வீட்டு பாத்ரூமில் குளிக்கச் சென்ற வாலிபர் மயங்கி விழுந்து மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சோளிங்கர் அடுத்த தகரக்குப்பம் பகுதியை சேர்ந்த வாலிபர் 37 வயதுடைய ரவிச்சந்திரன் வெல்டிங் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இன்று வெளியே சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பி அவர் குளிப்பதற்காக வீட்டு பாத்ரூம் சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் வெளியே வராததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் கதவை உடைத்து பார்த்தபொழுது மயங்கி விழுந்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் உதவியோடு வாலாஜாபேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். அதனை கேட்ட பெற்றோர்கள் மற்றும் மனைவி ரவிச்சந்திரன் உடலை பார்த்து கதறி அழுதது காண்போரை கண் கலங்க வைத்தது. இச்சம்பவம் குறித்து சோளிங்கர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாத்ரூமில் வழிக்கு விழுந்ததில் உயிரிழந்தாரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டில் குளிக்கச் சென்று வாலிபர் மயங்கி விழுந்து மர்மமான உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளுக்காக டான் மேத்தா.